ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒவ்வொரு மாதம் எப்படி இடம் இருக்க போகிறது. ஏன் ராசி பலனை விட்டு திடீர் நட்சத்திர பலனா பார்க்கணும்? அதனால எனக்கு ஏதாவது யூஸாக இருக்குமா? ராசி பலன் கூட ஓரளவுக்கு எனக்கு மேட்ச் தான் ஆகுது. நட்சத்திர பலன் எனக்கு எந்த விதத்தில் மேட்ச் ஆகும்? முதல்ல நட்சத்திரத்துக்கு பலன்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளோடும் அதற்கான விளக்கங்களோடும் நம்ம அப்படியே ஒவ்வொரு மாதமும் நட்சத்திர பலன்கள், இந்த ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான பலாபலன்கள், இந்த மாதிரியான கொடுப்பனை இந்த ஒரு மாதம் நிகழும் என்கிற பலன்களை பார்த்து கொண்டே வருகிறோம். அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பூராட நட்சத்திரம். பூராடம் அப்படின்னாலே சுக்கிரனுடைய ஆகச்சிறந்த ஆளுமையை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய அதி அற்புதமான நடுநாயகமான ஒரு நட்சத்திரம். ஜாலியா ஜில்கானாவா அப்படியே எதை பத்தியும் கவலைப்படாம சுத்திக்கிட்டு, குழந்தைங்க பெரியவங்களுக்கு பொறுப்பு ஜாஸ்தியா இருக்கும் பூராடத்துல. எப்பயுமே என் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் எல்லாரும் ஒன்னா இருக்கணும், ஒத்துமையா இருக்கணும், ஒரே வீட்டுல இருக்கணும், எல்லாரும் கூடி இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு தூய ஆத்மாக்கள் யாரு அப்படின்னா அது பூராட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் தான். கலகலப்பா இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அவங்களும் கலகலப்பா இருப்பாங்க, இருக்கிற இடத்தையும் கலகலப்பா வச்சுப்பாங்க. இது நல்லவன். உள்ளுக்குள்ள இன்னொரு நல்லவன் இருக்கான். யாரும் வரக்கூடாது, யாரும் செய்யக்கூடாது, நான் மட்டுமே நான் மட்டுமே நான் மட்டுமேன்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். ஏன்னா குருவோட வீடு, அதையும் பார்க்கணும். இந்த மாதிரி இருவேறு குணங்கள் என்பது பூராட நட்சத்திரத்துக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு காரணியா அமையும். நிறைய குணங்கள்ல இது ஒரு குணமாக இருக்கும். ஓகே, கடைசியில் இது ராசி பலன் இல்லாமல் வேற பலன் ஆயிட போகுது. சரி வாங்க, பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் கிரகங்கள் என்னவென்ன கொடுப்பேன்னு கொடுக்க போது, என்ன மாதிரி இயங்க போகிறது, எதெல்லாம் கிடைக்க போகிறது, எதெல்லாம் நினைவாக போகிறது என்பதை பற்றி பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி சுக்கிரனின் ஆகச்சிறந்த ஆளுமையை வாங்கிய ஒரு நட்சத்திரம். ஓகே, எப்பயுமே ஒரு நட்சத்திரம் அந்த வீட்டின் வழியாகத்தான் அதனுடைய காரகத்துவத்தை பிரதிபலிக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். பெரிய ஒரு ஹாப்பினஸ், பெரிய ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 15-16 வருஷத்துக்கு அப்புறம் இந்த தடவை தான் தனுசு ராசி நல்லா இருக்க போகுது. 7.5 முடிஞ்சிச்சு, திரும்ப இன்னொரு 7.5 எனக்கு ஆரம்பிச்சிச்சான்ற மாதிரி தான் திரும்ப ஒரு சுழற்சி ஆரம்பிச்சிச்சு. படுத்தி எடுத்தாலும் பரவாயில்ல, பாடா படுத்தி எடுத்து இப்பதான் பாக்குறவங்க எல்லாம் கொஞ்சோண்டு தனுசு ராசிக்கு நல்லா இருக்குன்னு சொல்றதை கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஆனா நல்லா இருந்த பாடா தெரியலையே, நம்ம வச்சு கழுத்தெடுத்துருவாங்களோன்ற மாதிரி பீதியோடயே அதை நம்ப வேண்டிய தன்மையிலாக இருக்கக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கு. நிஜமா நல்லா இருக்க போகுது, நம்புங்க. ராசிநாதன் 7ஆம் பார்வையாக சமசப்தம பார்வையாக உங்களை தான் நேரா பாக்குறாருன்றதே மிகச்சிறந்த ராஜயோகம் இல்லையா? அது நடுநாயகமா இருக்கக்கூடிய நட்சத்திரமே நீங்க தான். எப்பயுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு குழந்தை டான்ஸ் ஆடுது அப்படின்னா இந்த சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்கல்ல, நடுவில் இருப்பதுக்கு கொஞ்சம் அட்ராக்ஷன் ஜாஸ்தி தான். அதுவும் சுக்கிரனுடைய நட்சத்திரம் அட்ராக்ஷன் இல்லாமையா? இந்த இதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதுதானே பார்த்தேன், நீங்க விட்டு போடும் போதே எனக்கு தெரியும் அப்படின்னு தானே உள் மனசு சொல்லுது. பார்க்கிற பழகுகிற நண்பர்களிடம் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான் இந்த தடவை பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கு. பூராடம் உங்களுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, லக்ன புள்ளியாக இருந்தாலும் சரி, பழகிற மனிதர்களிடம் மிகுந்த கவனம் தேவைப்படுகிற ஒரு காலகட்டமா தான் இருக்கு. பத்திரமா இருங்க. இதுதான் இந்த மாதத்துக்கான முதல் எச்சரிக்கை உங்களுக்கு. நட்சத்திரநாதன் இதுவரைக்கும் உச்சமடைந்திருந்தார். நிறைய ட்ரெஸ் வாங்கணும், அது 12ஆம் வீட்டுல இருந்தாலும் நிறைய ட்ரெஸ் வாங்கணும், மேட் வாங்கணும். நிறைய பேர் எனக்கு ஆமாமான்னு கமெண்ட் போட்டீங்க. பர்சனல் மெசேஜில் கூட பயங்கரமா எனக்கு ரிப்ளை எல்லாம் பண்ணீங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த தடவை காலப்புருஷனின் 1ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மேஷ வீட்டுல போய் நட்சத்திரநாதன் ஜூன் மாதம் ஆரம்பிக்கும் போதே அமர்தல் அப்படின்றது அது பாசிட்டிவான சைனா அப்படின்னு சொல்லி பார்த்தா, உங்களுடைய நட்சத்திரநாதன் வீட்டுக்கு அது 2ஆம் வீடு, அதாவது 12ஆம் வீடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது கொஞ்சம் குழந்தைகளுக்கான சுப செலவு வருவதற்கான வாய்ப்புகள் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. கொஞ்சம் தூக்கம் வராமல் இருக்கிறது, மனசுல ஏதோ ஒரு சஞ்சலம் தேவையில்லாம ஓடிக்கிட்டே இருக்கிறது. ஏன்னா உச்சமா இருக்கும்போது வந்த சந்தோஷம் உச்சம் தாண்டி இப்படி வரும்போது ஓரளவுக்கு அதுவும் போயிட்டு இருக்கிற அமைப்பு வர என்ன பண்ணா, முதல்ல கேதுவி நட்சத்திரத்தின் மேல, அதுக்கப்புறம் பரணி நட்சத்திரத்துக்குள்ள உள்ள வரும்போது இன்னும் சூப்பராயிடும். நட்சத்திரநாதன் நட்சத்திரத்தின் மேலே பயணப்பட்டு குருவுடைய பார்வை பலன்லாம் வரும்போது ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு மிகச்சிறந்த முன்னேற்றம், மிகச்சிறந்த வாழ்வியல் மாற்றம் என்பது பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கு. ஆனா இந்த 15 நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, கொஞ்சம் பயமாகவும், கொஞ்சம் பீதியாகவும், கொஞ்சம் கவனமாகவும், ஏதோ ஒரு விஷயத்த போட்டு மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருந்து நீங்களும் குழப்பி அடுத்தவங்களையும் குழப்பி டென்ஷன் ஆகி பிள்ளைங்க கிட்ட கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு நிறைய டிராவல் பண்ணிக்கிட்டு ஒரு விஷயத்துக்கு சின்னூண்டா முடிச்சிடலாம். தேவையில்லாம சுத்தி 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 ஒரு விஷயத்த நிறைய தடவை பண்ற மாதிரியான தன்மை எல்லாம்
பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இல்லை லக்ன புலி பூராடத்தில் இருந்தாலும் இந்த தடவை அமையக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது கட்டாயமாக இருக்குது. அவ்வளோதான். கொஞ்சம் அடிக்கடி பேங்க்குக்கு போகிறது, பேங்க் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறது, கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்ணுறது. ஏன்னா 15ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியனும் நேராக போயிட்டு குருவோட சேர்ந்து சிவராஜ யோகத்தில் இருப்பார். அப்போ சூரியனுடைய 7ஆம் பார்வையும் உங்கள் மீது விழும், குருவனுடைய 7ஆம் பார்வையும் விழும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் புதன் வந்துடும், புதனுடைய 7ஆம் பார்வையும் உங்கள் மேலே விழும். அப்படின்னும் போது தொழில் வளர்ச்சி, தொழில் முன்னேற்றம், ஒரு ஆளுமை, ஒரு அதிகாரம், ஒரு தன்னம்பிக்கை, ஒரு தைரியம், ஒரு குருட்டுத்தனமான தைரியம், இது எல்லாமே 15ஆம் தேதிக்கு அப்புறம் கிடைக்க ஆரம்பிச்சு. 15ஆம் தேதிக்கு முன்னாடி என்னதான் வந்து தனக்காரகன் நம்மளையே பார்த்தாலும் கொஞ்சம் சனியோட டிரான்சிட் அப்படின்றது கவனமாக சுகஸ்தானத்தை பார்க்க வேண்டிய தன்மையாகத்தான் இருக்கிறது. ஸோ உடம்பு கொஞ்சம் படுத்தக்கூடிய அமைப்பு, இஎன்டி பிரச்சனை வர்றது, சளி தொந்தரவு வர்றது, காய்ச்சல் வர்றது, உடம்பு அசதியாக இருக்கிறது, நாக்கில் ஏதாவது இந்த புண்ணு மாதிரி வர்றது, ஸ்கின் அலர்ஜி வர்றது, நரம்பு பிரச்சனை வர்றது, காதில் திடீர்னு சீல் வடிகிறது, இந்த மாதிரி குட்டி குட்டி உபாதைகள்லாம் வருவதற்கான அமைப்பு பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் முதல் 15 தேதிகள் நம்ம கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள், விழிப்புணர்வோடு இருந்து கொள்ளுங்கள். தேவைப்பட்டால் மட்டும் சில இடங்களில் போய் சாப்பிட்டு வாங்க, இல்லாட்டி ரொம்ப ரொம்ப கவனமாக மாஸ்க் போட்டு வெளியில் போயிட்டு வாங்க. ஏன்னா இருக்கக்கூடிய இடம் என்பது நட்சத்திரத்துக்கு 12ஆம் இடம் அப்படின்லாம் கணக்கு பார்த்தோன்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரமாகத்தான் இருக்குது. சூரியன் போய்க்கூடிய நகருமே வந்து உங்கள் வீட்டில் இருக்காரு, அதுக்கப்புறம் திரும்ப உங்களுடைய 2ஆம் வீட்டுக்கு இருக்காரு. இப்போ 2-12 இயங்கும்போது ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணுற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே, குடும்பத்தில் இருக்க உறுப்பினர்களுக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறது மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்துடும். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஓகே. நிறைய பேருக்கு புதிய பிஸ்னஸ் பண்ணலாமா, புது தொழில் பண்ணலாமா, இவங்களை சேர்த்துக்கலாமா அப்படின்றத போயிட்டு அஸ்ட்ராலஜரை பார்த்துட்டு வருவீங்க. இந்த தடவை பூராட நட்சத்திரக்காரங்க நிறைய பேர் அஸ்ட்ராலஜரை பார்ப்பீங்க, இல்லை அஸ்ட்ராலஜியோட சம்மந்தப்படுவீங்க. நிறைய வந்து அஸ்ட்ராலஜர் சொன்ன விஷயத்தை பார்ப்பீங்க. நிறைய பிரபஞ்சம் என்ன செய்தி சொல்லுது அப்படின்ற மாதிரியான உங்களுடைய கண்ணெல்லாம் மலர்ந்து அதை விரிச்சு பார்ப்பீங்க. நிறைய ஹீலிங் எனர்ஜி உணர்வீங்க. இந்த தடவை வந்து அடுத்து அடி வைப்பதற்கு யாராவது உங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் கொடுக்க மாட்டாங்களா, அது சரியா இருக்காதா அப்படின்ற மாதிரியெல்லாம் கொஞ்சம் யோசனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கு. ரொம்ப நாள் பேசாமல் இருந்தவங்களும் அவங்களோட பேச போகிறாங்க, ரொம்ப நாள் பார்க்காம இருந்தவங்களும் உங்களை பார்க்க போகிறாங்க. அதன் மூலமாக ஒரு ஆதாயம், அதன் மூலமாக ஒரு அனுகூலம் எல்லாமே பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை கிடைக்க போது. ஆஃப்டர் 15ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லாமே சுமூகமாக இருக்க போது, சூப்பராக இருக்க போது, தலைமைத்துவம் அதிகரிக்க போகிறது, நிம்மதி வரப்போகிறது, பணம் கொடுக்கல் வாங்கல் எல்லாமே வந்து நிவர்த்தியாக போகிறது, புதிய தொழில் தொடங்க போகிறீர்கள், பெயர் கிடைக்க போகிறது, புகழ் கிடைக்க போகிறது, இதெல்லாம் இருக்கு. ஓகே. முதல் 15 நாட்கள் மிகுந்த கவனம் உடல் ஆரோக்கியத்தில் தேவை தேவை தேவை. நீங்க படிக்கிற பிள்ளையா இருந்தா நான் தான் சொல்றேன், முதல் 15 நாள் விட்டுருங்க. அடுத்த 15 நாள்ல இருந்து அந்த பயம்லாம் போகி நல்லா படிப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இயல்பாகவே கிரகம் உங்களை கொண்டு வந்து விட்டு. புதன் வீட்டில் இருப்பாரு. அப்போ ஒன்றும் பெருசாக நம்ம கவலைப்படுக்க வேணாம். 2ஆம் அதிபதி 2ஆம் வீட்டிலே இருக்கிறது அப்படின்றது வந்துட்டு நான் சொல்றது காலபுருஷனுக்கு. காலபுருஷனுடைய சுக்கிரன் வீடு இருக்குல்ல, இதுக்கே நாங்கள் வந்து நாடி முறையில் எடுப்போம் 1, 5, 9 கனெக்ஷன். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பரணி நட்சத்திரம், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரம், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பூராட நட்சத்திரம். நட்சத்திர நாதனுடைய வீடு என்பது சுக்கிரனுடைய வீடு. ரிஷபமும் இந்த பக்கம் துலாமும் இப்படிலாம் கூட்டி கழிச்சா ஒரு கால்குலேஷன் பண்ணி இப்படிலாம் பேசினா, ஏன் மேடம் ஒரு 3 நிமிஷத்து வரைக்கும் நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க, திடீர்னு ஏதோ புரியாத பஸ்ஸெல்லாம் பேசுறீங்கன்னு உங்களுக்கு தோணும். அதனால இதெல்லாம் விட்டுறலாம். நான் அழகாக ஜூஸ் கொடுக்குறேன், நீங்கள் அப்படியே குடிச்சிட்டு, ஜூஸ் நல்லா இருந்தாலும் இல்லாட்டியும் வேற வழி இல்லை, நம்ம கண்ணை மூடி குடிச்சு தான் ஆகணும் இந்த 1 மாதம் அப்படின்னு தான் இருக்கு. ஓகே. நிறைய ஹீலிங் எனர்ஜியை உணரப் போகிறீர்கள், நிறைய பிரபஞ்ச ஆற்றலை உணரப் போகிறீர்கள், நிறைய வந்து நல்லவர்களுடைய நட்பு கிடைக்க போகிறது, திடீர்னு பொறுப்பாக போறீங்க, திடீர்னு வந்து உங்களுடைய இது உணர்ந்து செயல்பட போகிறீர்கள். இது வரைக்கும் விளையாட்டுத்தனமா இருந்தவங்களாம் திடீர்னு பொறுப்பா மாற போறீங்க. ஏன்னா குருவே பொறுப்பு கிரகம் தான். குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகிறது, அதுவும் பெண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. தேவதை பிறக்க போறான். நிறைய பேருக்கு வந்து சிசேரியன் தான் சொல்றவங்களுக்கு நார்மல் டெலிவரி வரதுக்கான வாய்ப்பா இருக்கு. கல்யாணம் நடக்க போகுது, வீட்டில் வந்து சுபகாரியம் நடக்க போகுது, வீடு வாங்கலாமா இடம் வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களாம் போய் வீடு பார்த்துட்டு வருவோமா, இடம் பார்த்துட்டு வருவோமான்ற மாதிரியெல்லாம் போய் வாங்க போறீங்க. பிள்ளைங்க சூப்பராக படிக்க போறாங்க. ரொம்ப நல்ல செய்திலாம் ஆஃப்டர் 15 தேதிக்கு அப்புறம் இருக்குங்க. ஸோ கவலை இல்லா படவேனா, சூப்பராக இருக்கு பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு. நீங்கள் 20 வயதுலேருந்து ஒரு 40-45 வயசுக்காரங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பலன். நீங்கள் 40 வயதிலிருந்து ஒரு 60 வயது கூட இருக்கக்கூடிய பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தைகள் மேலே ஓக போகுது. கனவுகள் மெய்ப்படுமா படாதா, ஜெயிச்சிருவேனா மாட்டேனா, இவ்வளோ வயசாச்சே நான் திரும்ப வந்து வாழ்க்கையில் ஜெயிக்காட்டி எப்படி தடம் புரண்டுருவேனா, நம்பலாமா, எதையாவது பண்ணி நான் முன்னேற மாட்டேனா அப்படின்ற மாதிரி எல்லாம் நைட்டு யாருக்கும் தெரியாமல் மண்டக்குள்ள அப்படியே உள்மனப்பச்சி வந்து உங்கள்கிட்ட பேசி 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 உங்களை குறையக்கூடிய நேரம்லாம் இருக்குது முதல் 15 நாட்கள். அப்போ என்ன, வேண்டாத சிந்தனை அதிகரிக்க போகிறது.
அதான் நான் சொல்லிட்டேன் வேண்டாம் சிந்தனை, அப்புறம் எதுக்கு அதை போய் யோசிச்சுக்கிட்டு. அதே மாதிரி நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, நான் எப்படிலாம் வாழ்ந்தேன் தெரியுமான்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம கிச்சன்ல உட்காந்து கண்ணை கசக்கிற தன்மையெல்லாம் ஏற்படும். மற்றவங்களாம் வெங்காயம் வெட்டினாலும் அழுக வருதுன்னு நினைப்பாங்க, உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் வாழ்க்கையில் நிறைய பேர் வெட்டிட்டு போயிட்டாங்க அதனால தான் அழுதுட்டு இருக்கேன் அப்படின்னு. அந்த மாதிரி யாரெல்லாம் துரோகம் செய்தார்களோ அவள் நினைத்து கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி வருத்தப்படக்கூடிய தன்மையெல்லாம் முதல் 10 நாளைக்கு இருக்க தான் செய்யும். அதனால தேவையில்லாத நினைவுகளும் தேவையில்லாத மனிதர்களுடைய தொடர்பும் தயவு செஞ்சு வேண்டாம், பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. நம்மளுக்கு வேலை நிறைய இருக்கு. இந்த மாதிரியான அமைப்பு திரும்ப வர்றதுக்கு ஒரு 12-13 வருஷம் ஆகும். அதனால இப்பயே நம்ம முயற்சி பண்ணி பாதுகாக்க வேண்டிய கடமையில் தான் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தேவையில்லாத தாட் வரும்போது முளையிலே கிள்ளி எறிந்து விடுங்கள். அது உங்களை மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களும் செய்து பாதிக்கும். நான் பயமுறுத்த சொல்லலை, விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் ராசி பலன். அதுதான் நீங்க பார்க்க வரீங்க. மனதை சஞ்சலப்படுத்திக் கொள்ளாமல் பார்த்து கொள்ள வேண்டிய காலகட்டமாகத்தான் இந்த ஜூன் மாதம் போராட நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே ஆரம்பம் ஆகிறது. ஓகே, எனக்கு ட்ரெஸ் போட்டால் இந்த ஃபேவரா இருக்கும் அப்படின்னு சொன்னா லைட்டு ஆஷ் கலர், ஒயிட் கலர், லெமன் எல்லோ இதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கிறத உங்களால் உணர முடியும். ஓகே, பூராட நட்சத்திரக்காரங்க இந்த தடவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னா நிறைய குதிரைகள் பார்ப்பீங்க. குதிரை பார்த்தா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க சரியா. நிறைய குதிரைகள் பார்க்கறது, குதிரைகள் மட்டும் இல்லை, நிறைய என்ன சொல்றது, அது நந்தி பார்ப்பீங்க. அட என்ன மேடம் நந்தியா? ஆமா, நிறைய கோயிலுக்கு போனா நந்தி கண்ணில் படுறது. நான் எங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கேன் அப்படின்னா மொபைல்லையாவது உங்களுக்கு சேரும். அப்போ பூராட நட்சத்திரக்காரர்கள் நிறைய மாடுகள் பார்த்தல், குதிரைகள் பார்த்தல், நந்தி பார்த்தல்ன்ற மாதிரி கொஞ்சம் விலங்குகளோடு சம்மந்தப்பட போகிற மாதமாக இருக்கு. அப்படிலாம் பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம் உங்களோடு இருக்கு, ஆஸ்பவர்ல வாழ்க்கையை ஸ்டார்ட் ஆக போகுது, நீ ஒன்றும் கவலைப்படாதுன்னு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சமிக்கைகளாக எடுத்துக்கொள்ளுங்கள். மிகச்சிறந்த முறையில் உங்களுடைய வாழ்வில் அமைய போகிறது என்பது மட்டும்தான் உண்மை. மனதை சஞ்சலப்படுத்திக் கொள்ளாமல் இருந்தீர்களே ஆனால் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு மகத்தான மாதமாக வெற்றியின் மீதான ஒரு மோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக அமையும்.